அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுடைய ஒரு தேவையான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோவில் நான் 2 அமல் சொல்கிறேன். உங்களுக்கு 2த்துல எது வேணும்னாலும் நீங்கள் ஓதலாம். 2மே ஓதுறதா இருந்தாலும் உங்களுடைய விருப்பம்தான். உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்க, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சே கேட்க மாட்றாங்க, ரொம்ப தவறான பாதையில் போகிறாங்க, கெட்ட வழியில் போயிட்டு இருக்காங்க, என்ன சொன்னாலும் நம்ம பேச்சே கேட்க மாட்றாங்க, ரொம்ப சகவாசம் தப்பான சகவாசத்தில் போகிறாங்க, என்ன செய்கிறதுனே தெரியல, தீனுடைய பற்றுங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு, மார்க்கத்துடைய தெளிவே இல்லை அப்படின்னு நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த அமலை செஞ்சு பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைங்களா, உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைங்களா அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். இந்த அமலை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஓதிவாங்க. அல்லாஹ் விரைவிலேயே உங்கள் பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அரகண்டான அந்த கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி நல்ல விதமான சாலிஹான தீனுடைய பற்றுள்ள பிள்ளைங்களாக ஆக்குவான். எப்போவுமே சரி, நம்ம பிள்ளைங்கள் வளர வளர நம்ம அல்லாஹுடைய அச்சத்தை, அல்லாஹுடைய சிறப்பை பற்றி நம்ம எப்போவுமே நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். தொழுகையை நிலைநாட்டி ஓதுவையை சொல்லி கொடுத்து இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே நம்ம அதை பழகிட்டே வந்தால் அது அப்படியே அந்த பிள்ளைங்களுக்கு செட் ஆகி வளர வளர அது கரெக்டாக போயிடுவாங்க அந்த பிள்ளைங்க. எப்போவுமே அதில் நம்ம ஒரு கவனம், தொழுகை 7 வயசு ஆகிட்டா தொழுகைக்கான முயற்சியில் ஈடுபடணும், குரான் ஓத சொல்லி கொடுக்கணும், அந்த ஓதுவையை அவங்க இந்த பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லி கொடுக்குற ஒரு நல்ல ஒரு பெற்றோராக நம்மளும் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பிள்ளைங்க சாலிஹான பிள்ளைங்களாக உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைங்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு அமைதியான பக்குவமான பிள்ளைங்களாக அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோவில் மொத்தம் 2 அமல் சொல்கிறேன். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் ஓதி பாருங்கள். முதலாவது அமல் என்னென்னா, குரானில் இருக்கக்கூடிய ஒரு சூறா, அந்த சூறாவை ஓதுறதுக்கு முன்னாடி நீங்கள் முன்னும் பின்னும் செலவாத்து ஓதிக்கணும். முன்னும் பின்னும் 3 முறை நீங்கள் செலவாத்து ஓதிட்டு எந்த செலவாத் வேணாலும் நீங்கள் ஓதலாம். தரூத் இப்ராஹிம் ரொம்பவும் சிறந்த செலவாத், அதனால் அது தெரிஞ்சால் நீங்கள் அதே கூட ஓதிக்கங்க. என்ன சூறா, எத்தனை முறை ஓதணும், எந்த ஆயத்து அப்படின்னா சூரத்து ஷூரா, அந்த சூறாவில் இருக்கக்கூடிய 13வது ஆயத், அதாவது 42வது சூறா 13வது ஆயத். அந்த ஆயத்தை நீங்கள் 11 முறை நீங்கள் ஓதணும். எப்படி ஓதணும் அப்படின்னா, உங்கள் பிள்ளைங்க தலையில் கை வச்சுக்கிட்டே நீங்கள் இதை ஓதணும். இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும். உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். உங்கள் பிள்ளைங்க தலையில் கை வச்சுக்கிட்டே நீங்கள் இதை ஓதணும். அந்த ஆயத்தை என்னன்னு இப்போ நான் ஓதி காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். அதனுடைய அர்த்தத்தையும் பின்னாடி பார்க்கலாம். ஷரஅ லகும் மினத்தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹன் வல்லதீ அவ்ஹைனா இலைக வமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹீம வமூஸா வஈஸா அன்னகீமுத்தீன வலா ததஃபர்ரகு ஃபீஹி கபுர அலல் முஷ்ரிகீன மா ததுஉஹும் இலைஹி அல்லாஹு யஜ்தபீ இலைஹி மை யஷாஉ வ யஹ்தீ இலைஹி மை யுனீப். இந்த ஆயத்தை நீங்கள் 11 முறை முன்னும் பின்னும் செலவாத்துடன் ஓதணும். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நூஹுக்கு எதனை அவன் உபதேசித்தானோ அதனையே உங்களுக்கும் அவன் மார்க்கமாக்கி இருக்கின்றான். ஆகவே நபியே, நாம் உமக்கு வஹி மூலம் அறிவிப்பதும் இப்ராஹிமுக்கும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் நாம் உபதேசித்ததும் என்னவென்றால், நீங்கள் அனைவரும் சன்மார்க்கத்தை நிலைநிறுத்துங்கள், நீங்கள் அதில் பிரிந்து விடாதீர்கள் என்பதே. இணை வைப்போரை நீங்கள் எதன் பக்கம் அழைக்கின்றீர்களோ அது அவர்களுக்கும் பெரும் சுமையாக தெரிகிறது. தான் நாடியவர்களை அல்லாஹ் தன்பால் தேர்ந்தெடுத்து கொள்கிறான். அவன்பால் நேர்வழி காட்டுகிறான். இந்த ஆயத்தை நீங்கள் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட ஓதி பாருங்க. அடுத்த அமல் என்ன அப்படின்னா, அல்லாஹுடைய திருநாமத்தில் ஒன்றாக இருக்குது. அந்த திருநாமத்தை நீங்கள் 21 முறை நீங்கள் ஓதணும். இதுலேயும் முன்னும் பின்னும் 3 முறை செலவாத் ஓதிக்கங்க. இதை எப்படி ஓதணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஜரில் தான் ஓதணும். சூரியன் உதிப்பதற்கு முன் வானத்தை பார்த்தவாறு நீங்கள் ஓதணும். நெற்றியில் கை வச்சுக்கிட்டு
ஃபஸ்ட்டு சொன்ன அந்த குரான் ஆயத்தை தலையில் கை வச்சுக்கிட்டு ஓதணும். இந்த ஒரு அல்லாஹுடைய திருநாமத்தை வந்து நெத்தியில் கை வச்சுக்கிட்டு நீங்கள் ஓதணும். வானத்தை பார்த்தவாறு ஓதணும். வானத்தை பார்த்தவாறு நீங்கள் வெளியில் நின்று ஓதணும்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் வீட்டிலேயே ஓதலாம். மேலே வண்ணமாக நீங்கள் அவங்க முகத்தை வச்சுக்கிட்டு பிள்ளைங்களோட நெத்தியில் கை வச்சுக்கிட்டு 21 முறை யா ஷஹீது யா ஷஹீது யா ஷஹீது, சாட்சியாளனே இதனுடைய அர்த்தம். அல்லாஹு தான் சாட்சி. அல்லாஹு சாட்சியாக வச்சு நீங்கள் அல்லாஹ்விட முறையிடுறீங்க. இதை நீங்கள் தொடர்ந்து இதுக்கும் நான் எண்ணிக்கை எத்தனை நாள் அப்படின்னு கணக்கு கிடையாது. நீங்கள் இதை 21 முறை நீங்கள் இதை ஓதிவாங்க. அந்த அல்லாஹுடைய குரான் வசனம் 11 முறை, இது வந்து 21 முறை. நீங்கள் இதை ஓதி அல்லாஹ்விட முறையிடுங்க. உங்கள் பிள்ளைங்க சாலிஹான பிள்ளைங்களா, உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைங்களாம் ஏற்படுத்தி தாடா அல்லா அப்படின்னு அல்லாஹ்விட முறையிடுங்க. சீக்கிரமே உங்கள் பிள்ளைங்க நல்ல சாலிஹான பிள்ளைங்களா, தீன் பற்று உள்ள பிள்ளைங்களாக மாறுவாங்க. இன்ஷா அல்லா. அல்லாஹுடைய உதவியோடு அந்த நல்ல விஷயம் சீக்கிரமே நடக்கும். ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.